ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ஸோ நீ நான் காதல் சீரியலில் இப்போ ஒரு அப்கமிங் ஒரு ஹை வோல்டேஜ் ட்ராக் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. நம்ம அபி அண்ட் முரளியோட மேரேஜ் ட்ராக் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அபிக்கும் ராகவுக்கும் மேரேஜ் நடக்குமா என்னது நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு சீரியல் பார்த்தீங்கன்னா நுவு நேனு பிரேமா, நம்மளோட ஃபேவரட் சுவாமி ப்ரோவோட தெலுங்குவில் போயிட்டுருக்கு. அந்த சீரியலோட ரீமேக் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அதுவே ஒரு ஹிந்தி சீரியல் ரீமேக் தான். பட் இது வந்து தெலுங்கு சீரியல் பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலாக தெலுங்குல வந்து இப்படி இருக்கவே இருக்காது. நம்ம அனுக்கும் ஆகாஷ்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோட சப்போர்ட்டோட தான் மேரேஜ் நடக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்களோட மேரேஜ் டைமில் நம்ம வந்து முரளியை லவ் பண்ணுற மாதிரி வந்து நம்ம ராகவுக்கு வந்து காமிச்சிருப்பாரு நம்ம முரளி. ஸோ அதனால நம்ம அக்காவோட வாழ்க்கை கெட்டு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் பார்த்தீங்கன்னா அபியை கூட்டிட்டு போயிட்டு டக்குன்னு பக்கத்தில் இருக்க கோயிலில் மேரேஜ் பண்ணுற மாதிரி தான் காமிப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கும் லவ் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் காமிப்பாங்க. இப்போ தான் வந்து நம்ம ராகவுக்கு வந்து அபி மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு கனவுல வந்து அபி வந்து அவங்களோட லவ்வர் மாதிரி வந்து வந்திருப்பாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க மேலே ஃபீல் வருது. இப்போ ஒரு 2-3 எபிசோட தான் பார்த்தீங்கன்னா நம்ம ராகவுக்கு அபி மேலே வந்து ஃபீல் இருக்கிறத காமிக்கிறாங்க. அதே மாதிரி அபிக்கு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க இல்லை. பட் வந்து பேக்ரவுண்டில் மியூசிக்லாம் போட்டு ஒரு சீன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அனு வந்து மேரேஜுக்கு வர மாட்டாங்க, அவங்க வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்களே. ஸோ அனு வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ஆர்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. அவங்க சின்ன வயசு குழந்தை 2 பேரும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வந்து வரைஞ்சி வச்சிருந்தாங்க. அந்த ஃபோட்டோ வந்து பாட்டி ராகவ் கொண்டு கொடுக்க சொல்கிறாங்க. அதுக்காக தான் ராகவுமே வராரு. அப்போ தான் வந்து பார்க்குற மாதிரி வந்து முடிச்சிருக்காங்க நாளை ப்ரிவியூவை. பட் பார்த்துட்டு வர எனக்கு தெரிஞ்ச மேரேஜ் 2 பேருக்கும் நடக்காது. இதில் வந்து நம்ம முரளிக்கும் அபிக்கும் மேரேஜ் நடக்காது. இந்த இடத்துல அவங்க 2 பேருக்கும் மேரேஜ் நடக்காமல் ஒருவேளை நம்ம ராகவுக்கும் அபிக்கும் இப்போயே மேரேஜ் நடக்குதா, இல்லை வந்து மேரேஜ் ஸ்டாப் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வந்து அவங்க 2 பேருக்கும் ஒரு சீன்ஸ்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணாலும் நமக்கு தெரியல. பட் ஆனால் இந்த மேரேஜ் நடக்காது. ஸோ இவங்க 2 பேரும் நம்ம ரீசெண்டாக வந்து ஏதோ ஒரு கமெண்ட்மே நான் பார்த்தேன், ஒரு ஃபேன்ஸோட கமெண்ட்டு. நம்ம ரீசெண்டாக வந்து நம்ம அபி வந்து ஏதோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் அப்படி இல்லை, அவங்க ஆஃப் சாரியில் இருக்க மாதிரி அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. மேபி மேரேஜ் நடக்காமல் போயிருக்குமோன்னு ஒரு டவுட் இருக்குது. மேரேஜ் நடந்திருக்கலாம், நடக்காமல் போயிருக்கலாம். பட் அதை பற்றி எதுவுமே நமக்கு தெரியல. மேபி இது எல்லாமே நெக்ஸ்ட் வீக் ட்ராக்ல தான் வரும். பட் இந்த 4 எபிசோட வந்து நம்ம பார்க்குற மாதிரி தான் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீக் புறமா பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா வரும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எபிசோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுன்னு சொல்லி உங்களுக்கு கருத்துக்கலாம் மறக்காமல் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். பை பாய்.